இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு அல்லது நான் தந்த தலைப்பு பேசுவதால் பயனில்லை. எனக்கு ஒரு பயம் இருந்தது, இந்த தலைப்பை பார்த்து விட்டே கூட்டம் வராமல் விட்டு விடுமோ, ஏனென்றால் பேசுவதால் ஏதாவது பயன் இருக்கும் என்று நம்பித்தானே எல்லாரும் வருகிறார்கள். பேசுவதால் பயனில்லை என்று சொல்வதற்கு ஒரு பேச்சாளன் வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. எங்கள் ஊரிலே ஒரு முறை இந்த தலைப்பை நான் கொடுத்த பொழுது, கூட்டத்திலே பேச வேண்டும், ஒரு தலைப்பு கொடுங்கள் என்ற பொழுது நான் பேசுவதால் பயனில்லை என்றேன். இந்த விளையாட்டுத்தானே வேணாம் என்பது, தலைப்பை சொல்லுங்கள் என்றார். நான் அதுதானையா தலைப்பு, அதை கொடுங்கள் என்றேன். எங்களிலே பல பேருக்கு பேச்சு என்பது ஒரு பெரிய காரியம் என்கின்ற நினைப்பு இருக்கிறது. பேச்சாளர்களிலே பல பேருக்கு தாங்கள் ரொம்ப பெரியவர்கள் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. இது ரெண்டும் தவறு என்பது என்னுடைய அபிப்பிராயம். நான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு, பேசுவதை விட மௌனம் சிறந்தது. பாருங்கள், நான் ஒரு வரி சொல்லுகிறேன், பேசுவதை விட மௌனம் சிறந்தது, பேசிவிட்டேன். இப்பொழுது நான் சொன்ன அந்த ஒரு வரிக்கு அவ்வளவுதான் அர்த்தம். பேசுவதை விட மௌனம் சிறந்தது, அவ்வளவுதான் அர்த்தம். இதை நான் பேசாமல் மௌனமாய் இருந்திருந்தால் இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம் என்று எந்த பெரிய கெட்டிக்காரனாலும் தீர்மானிக்க முடியாது. வாய் திறந்து ஒரு வார்த்தை நம் வாயிலே இருந்து வந்துவிட்டால் அதற்கு அவ்வளவுதான் அர்த்தம். வராத பட்சத்திலே என்னென்ன அர்த்தங்கள் இருக்குமோ அத்தனையும் இந்த மௌனத்துக்கு ஆகுமோ என்று பொருள் விரியும். அதனாலேதான் பேச்சை விட மௌனம் சிறந்தது என்று நம் பெரியவர்கள் முடிவு செய்தார்கள். அது ரொம்ப அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய ஆத்மீகத்திலே, சமயத்துறையிலே இன்றைக்கெல்லாம் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால், எவ்வளவு பேசுகிறோமோ அவ்வளவுக்கு அறிவாளி என்கின்ற ஒரு அளவுகோல் கூட இருக்கிறது. ஐயா எங்கள் கூட்டத்திலே 3 மணி நேரம் பேசினார் என்பதை பெருமையாக சொல்கிறார்கள். அப்படி பேசினார் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒன்று கேட்கிறவர்கள் தகுதி குறைந்தவர்கள் என்ற அர்த்தம், அல்லது பேசுகிறவர் தகுதி குறைந்தவர் என்ற அர்த்தம். இதை சொல்வதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். நான் சொல்வது பொய்யல்ல. உயர்ந்தவர்களுடைய கூட்டத்திலே பேச்சுக்கு இடமே இல்லை என்பதுதான் நம் பெரியவர்களுடைய கருத்து. எவ்வளவுதான் திறமைசாலியாக ஒருவன் இருந்தாலும் அவன் தன் கருத்துக்களை சொல்லுகிறான் என்று வையுங்கள். மேடை அனுபவம் நிறைய இருக்கிறது, இயல்பாக பேச்சாற்றல் வாய்த்திருக்கிறது, அவன் தன் கருத்துக்களை சொல்லுகிறான் என்று வையுங்கள். எவ்வளவு சிறப்பாக ஒருவன் தன் கருத்தை வெளிப்படுத்த நினைத்தாலும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அவன் நினைக்கிற கருத்திலே 40% தான் எதிரிலே இருக்கிறவர்களிடம் போய் சேருகிறது என்கிறார்கள். இப்போ நான் நினைக்கிறேன், ஒரு பெரிய விஷயத்தை சொல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், சொல்லுகிறேன், சொல்ல முயலுகிறேன். ஆனால் நான் சொல்வதிலே 40% உங்களிடம் வந்து சேர்ந்தால் நான் ஒரு பெரிய அறிவாளி என்று அர்த்தம். என்றால் நான் நினைக்கிற எண்ணங்களை சொற்களிலே ஏற்றி அனுப்புவது என்பது லேசான வேலை அல்ல, லேசான வேலை அல்ல. நான் நினைப்பேன், என்னுடைய கருத்தை நான் சொற்களிலே ஏற்றிவிட்டேன் என்று நான் நினைப்பேன். ஆனால் உங்களிடம் அது வருகிற பொழுது நீங்கள் என்ன உணர்விலே இருக்கிறீர்களோ அந்த உணர்வுக்கேற்ப என் வார்த்தைக்கு பொருள் மாறிவிடும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், இலக்கியத்திலே இருந்து ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நடைமுறையிலே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். முதல் நடைமுறையிலே சொல்லுகிறேன், அதுதானே நமக்கு ரொம்ப லேசாக விளங்குவது. நடைமுறையிலே சொல்லுகிறேன். ஒரு வீட்டிலே அந்த வீட்டுக்கார ஐயா, அவருக்கு கண் பார்வை மங்கி போய்விட்டது, ரொம்ப கண் பார்வை மங்கி போய்விட்டது. அந்த வீட்டுக்கார அம்மா இவர் எல்லாத்தையும் அங்கே இங்கே வைத்துவிட்டு, என் உரைக்கு முன்னாக நான் சொல்லி இருக்க வேண்டிய ஒன்று இப்ப சொல்லி விடுகிறேன், இடையிடை எங்கள் ஊர் பாஷை வந்தால் அதை நீங்கள் பொருள் தெரிந்து ரசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவுதான் நான் கஷ்டப்பட்டு மாறினாலும் என்னுடைய சொந்தம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அது வந்துவிடும்.